சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த வக்ஃபு மசோதா வந்து லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் வந்து தாக்கல் பண்ணி நிறைவேற்றிட்டாங்க. அதான் ஒரு உண்மையும் கூட. ஏன்னா அங்கே பெரும்பான்மை இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறதுனால அதை வந்து சாதிச்சுட்டாங்க. இதுக்கு திமுக போட்ட நாடகத்தை கொஞ்சம் நல்லா பார்க்கணும். 40 எம்பி வச்சிருக்கிறாங்க. கடமைக்கு தானே கருப்பு சட்டையை போடணும், அங்கே போய் இப்படி இப்படி காமிக்கணும். சரி, ரைட், ஓகே. நேற்று அசம்பிளியில் வந்து கருப்பு பேச்சை கட்டிக்கிட்டு வந்தாங்க இந்த திமுக காரங்க ஃபுல்லாக. கேட்டால் வக்ஃபு இதுக்கு வந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கு முந்தானத்துக்கு ஒரு பெரிய நாடகம் போட்டாங்க. என்ன நாடகம்னா, நாங்கள் வந்து கச்சத்தீவை வந்து மீட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டாங்க. இது குறித்து, அதாவது எப்படின்னா வக்ஃபு குறித்து திமுகவுடைய எம்பி இருக்காங்களா, ஆகச்சிறந்த பேச்சாளர்கள், அங்கே போய் என்ன ஆடு நினைக்கிறதுன்னு ஓநாய்க்கு கவலையா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தினாங்க. இப்போ அதே கேள்வி இங்கே நம்ம கேட்குறோம், கச்சத்தீவை கொடுத்ததே நீங்கள் தான், உங்களுக்கு இது அவங்களுக்கு இது பொருந்தாதான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. உண்மையிலேயே உங்களுக்கு தமிழர்கள் மீது நல்ல அக்கறை இல்லையா? அன்னைக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியலையா? அதை வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து மீட்டெடுப்புன்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டாங்க. சரி, ரைட்டு, வழக்கமாக போடுற ஒரு உருட்டு தான் அது. உங்கள் உருட்டு பெரிய உருட்டு. நேற்று வர கருப்பு பேச்சு கட்டிட்டு வந்தீங்களா, இன்னைக்கு என்ன அப்படியே வழக்கம் போல அசம்பிளி நீ அவ்வளோ பெரிய போராட்டக்காரர், அவ்வளோ பெரிய எதிர்ப்பு தெரிவித்தோம்னா பண்ண வேண்டியதானே? புதுசாக ஒரு நாடகத்தை போடுறாங்க. என்னன்னா, அவங்க சொல்கிறாங்க இந்த வக்ஃபு விவகாரத்தில் வந்து உச்ச நீதிமன்றத்தில் போய் நாங்கள் வழக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்றாங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தில் போய் நாங்கள் வந்து வழக்கு செய்யப்படும். என்னைக்கு செய்வீங்க? நீங்கள் உண்மையிலேயே வழக்கு போடுங்க பார்ப்போம். உண்மையான திமுக இருந்தால் அதை வழக்கு போட்டு அந்த வழக்கு தீர்ப்பு வர வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் எப்படி நிற்பீங்க? அது எப்படி வாய் கூசாமல் போய் சொல்கிறீங்க? நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடுவோம். உங்களுக்கு எந்த விஷயத்தில் வந்து நீங்கள் எப்படி காம்ப்ரமைசன் ஆகுன்னு உங்களுக்கு நல்லா தெரியாதா? உங்களுக்கு எதுவும் பாதிப்புனா மட்டும் அதுக்கு துடிச்சிருவீங்க. ஆனால் இதில் வந்து ஒரு நாடகத்தை நடச்சிக்கிட்டு நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு, உண்மையிலேயே அவ்வளோ அக்கறையாக நீங்கள் சொன்னீங்கல்ல, எப்படி மம்தா பானர்ஜி அந்த அம்மா தெளிவாக சொல்லிட்டு அது ரத்து செய்யப்படும், நாங்கள் ஆட்சிக்கு வந்து இவங்களால முடியாது. ஒரு யதார்த்த உண்மையை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சரி, பாஜக வந்து அப்படி இஸ்லாமியர்களுக்கு ஒரு எதிர்ப்பாக ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னாலுமே மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. நான் எல்லாத்துக்கும் தெரியுதுல்ல, அது மக்கள் விரோத செயல், இஸ்லாமியர்களுக்கு விரோத செயல் அப்படின்ட்டு. எல்லாம் இங்கே இருக்க தமிழ்நாட்டு கூட்டணி கட்சிகளே அமைதிருக்காங்க. உங்களுக்கு ஏன் பெரிய இந்த அப்படியே பொங்கிட்டு வருது? சரி, ஆளுங்கட்சி இருப்பை காமிக்கன்னு நினைக்கிறீங்க, அதுலேயும் கொஞ்சம் நியாயமாக பேச வேண்டாமா? நாங்கள் வரும் பட்சத்தில் அதை ரத்து செய்யப்படும் சொல்ல வேண்டியதானே? எங்கள் தலைமையில் கூட்டணி மத்தியில் ஆளும்போது அதை ரத்து செய்யப்படும், ஒரே பேச்சு முடிஞ்சிச்சு. அது தீர்ப்பை கொண்டு அங்கே கொண்டு போட போகிறேங்கிறீங்களா? அது எப்படி? நாங்கள் வந்து செய்யப்படும், அதாவது உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு செய்யப்படும் படம் பண்ணிட்டாங்க. ரைட், ஓகே. அதில் சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டீங்க. இது ஏன் இந்த நாடகம், எதுக்கு இவ்வளோ எஃபெக்ட் போட்டு அப்படி வந்து ஏமாத்துறீங்கன்னு யாருக்குமே தெரியல. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதே நேரத்தில் இதில் வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வந்து யாரும் இதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. முழுக்க அந்த வக்ஃபு விவகாரத்தில் வந்து இஸ்லாமியர்கள் தான் பொறுப்பாளராக போடுவாங்க, அவங்க தான் வந்து எல்லாமே நிர்வகிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் விஜய் அவர்களுக்கு வாங்க. புஷ்யானந்த் அவர்கிட்ட வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு, அதாவது விஜய் போட்ட நாடகத்தை பாருங்கள். புஷ்யானந்த் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, அப்படிதான் சொல்ல முடியும், நாடகம் தான் சொல்ல முடியும். புஷ்யானந்த்கிட்ட பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, பத்திரிகையாளர் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி நான் சொல்லிடுறேன். இஸ்லாமியர்களின் நலனுக்காகவும் வெளிப்படை தன்மைக்காகவும் தான் அந்த சட்ட திருத்தம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு வந்து பாஜக தரப்பு சொல்றாங்க. இதுல எந்த சரத்து வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கு நீங்க சொல்லுங்க. இது பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி. அதுக்கு புஷ்யானந்த் பதில நல்லா கொஞ்சம் உற்று நோக்குங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க, இந்த வார்த்தையை ஏத்துக்கலாம். அவர்களுக்கு அந்த சட்டத்திட்டத்தில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்னு அவர்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஒரு பொதுச் செயலாளர் தானே, உங்கள் தலைமையில் தானே ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, மைக்கில் பேச வேண்டியதானே? யாருக்குன்னே உங்கள் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு, இது ஒரு ஸ்கிரிப்டு, இது எல்லாம் சினிமா ரைட்டர் மாதிரி எழுதி வச்சு பேசாங்க, பேச வேண்டியதானே? விமர்சிக்க தான் செய்வாங்க. அரசியலுக்கு வந்துட்டீங்கல்ல, பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கல்ல, அப்போ விமர்சிக்க தான் செய்வாங்க. ஒன்று தெரிலன்னு சொல்லணும், அப்படி இல்லையா அதுக்கு எந்த மாதிரியான பதிலை சொல்லணும்னு தெரியணும். அதான் இஸ்லாமியர்களுக்கு தெரியுமா? அப்போ நீங்கள் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு கட்சியோட தலைவர் தானே. நாங்கள் தான் பாதுகாவலர், வழக்கம் போல நீங்களும் கத்துறீங்க. அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? தமிழ்நாட்டில் எத்தனை எதிர்கட்சி இருக்குது, அவங்கெல்லாம் போராடுறதை நீங்கள் ஏன் போராடுறீங்க? ஓகே, உண்மையிலே வந்து அவங்களாம் ஏன் போராடலைன்னா, உண்மையிலே இது ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு எதிர்ப்பானதா? ரைட்டு, ஓகே, மனசில் வச்சுக்கிட்டாங்க. எப்படி அந்த சட்டம் அவங்க தான் நிறைவேற்றுவாங்க, அவங்க தான் நிறைவேற்றப்படும். அதே நேரத்தில் நம்ம ஆட்சிக்கு வரும்போது அதை வீழ்த்தப்படும். இல்லை ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சிக்கு வரும்போது நியாயமான முறையில், அதாவது யதார்த்த உண்மை ஃபேக்டை கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எதுக்கு இந்த நாடகம் போடுறீங்க? அதோட ஒழிஞ்சுதான்னு கேட்டால் அதோட முடியலை. ஒரு மாவட்ட செயலாளர், அது எப்படின்னா போராட்டத்து காலத்துக்குள்ளே சண்டை வந்திருக்கு. அது எந்த இடம்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அது அந்த ஒரு கிளிப்பு வீடியோவிலே இருக்கும், அதையும் கொஞ்சம் பாருங்க. அதே நேரத்தில் அங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஃபோட்டோ எடுக்கலை. அதாவது எப்படின்னா, இந்த மாவட்ட செயலாளர் கூட இவர் ஃபோட்டோ எடுக்கலன்னு அவங்களுக்குள்ளே, கட்சிக்காரங்களுக்குள்ளே போராட்ட இடத்துல கலவரம். இதை பார்க்கும்போது எப்படி தெரியுது?
எல்லாத்துக்கும் ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி தான் இது. இதை பார்க்கும்போது எப்படி தெரியுது? ஒரு போராட்டத்தை அறிவிச்சிங்கன்னா எந்த முறையில் அதுவும் எல்லாருக்கும் மாற்ற நம்ம வரோம் எப்படி அறிவிச்சு கரெக்டாக எந்த நேரத்தில் எத்தனை டைமிங்கில் மாவட்டம் தோறும் போராட்டம் எவ்வளோ கட்சி ஒரு உதாரணம் இருக்குது. அப்போது இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னே முதல்ல தெரில. சரி ரைட்டு ஓகே வழக்கம் போல் இவங்க அந்த வாக்கு வங்கி அரசியல் உங்களுக்கு இது வாக்கு வங்கி அரசியல் தானே உங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே. ஒன்று அதை பற்றி தெரிஞ்சுக்கிடுங்க. தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. இல்லட்டா இப்போ அங்கே கூட்டத்தில் நிற்கிறவங்களா ஒரு இஸ்லாமிய சகோதரி இருக்கிறாங்களா அவங்ககிட்ட பேச சொல்லுங்கள். கேட்டுட்டு இப்படி நின்னுங்க. ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. தெரியாத ஒன்றும் தப்பு கிடையாது. இவர் சொன்ன பதில கொஞ்சம் நல்லா பார்க்கணும். பத்திரிகையாளர் கேட்டாங்கன்னு சொன்னோன்னே அது என்ன பிரச்சனை அவங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் எதுக்கு நீ போராடுறீங்க? நீங்கள் எதுக்கு உங்களை ஒரு தலைவராக அதில் வந்து பொறுப்பாளராக போராட்ட காலத்துக்கு உங்களை முன்னிறுத்துறாங்க? உண்மையிலே உங்களுக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்கள். இது என்னது? அப்போ உங்களுக்கு அவங்களுக்குமான வித்தியாசம் என்னது? நம்ம போராடுறோம்னா நியாயமான போராட்டம் வந்து எப்படி இருக்கணும், பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஏன் இந்த நாடகம் திமுக தான் பண்ணுது, நீங்க பெரிய நாடகம் எடுக்கிறீங்க. அதோட முடிஞ்சுதா? அடுத்து ஸ்டாலின் போட்ட ஒரு பெரிய நாடகம். அடுத்த டிராமா என்ன ரெடி பண்றாங்கன்னா, நீட் தேர்வு விவகாரமாக 9ஆம் தேதி வந்து அனைத்து எம்எல்ஏக்களும் அனைத்து கட்சி எம்எல்ஏக்களும் வந்து ஆலோசனை கூட்டம் நடக்கும். இது எதுக்குன்னு எனக்கு தெரியல, உண்மையிலே தெரியல. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. யாருக்குன்னே கச்சத்தீவு தீர்மானம் அது ஒரு பெரிய நாடகம். வக்புக்கு கருப்பு பேச்சு அணிவிச்சிட்டு முடியாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு ட்ராமா போட்டிங்க. ஏன்னா சிறுபான்மையின் பாதுகாவலர்ன்ட்டு அது என்ன அழகா நீங்கள் பாதுகாக்கிறீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா நெல்லையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுவும் எல்லாத்துக்கும் தெரியும். சரி அதை விடுங்க. அதே நேரத்தில் இந்த உருட்டு இது எதுக்கு? அதாவது அசம்பிளியில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. மக்கள் தேவையான பிரச்சனை எவ்வளோ இருக்குது. நீங்கள் தான் நல்ல ஆகச்சிறந்த அசம்பிளி நடத்துறீங்களே, எல்லாருக்கும் மாற்று உதாரணமாக நல்ல ஒரு சபாநாயகரை வச்சு நடத்துறீங்களே, இது என்னன்னு எனக்கு புரியல. நீட்டை வந்து கொண்டு வந்தாச்சு, எல்லாம் அது வந்துடுச்சு. அதை அடுத்து ரூலிங் பார்ட்டிக்கு யார் மாறுறாங்களோ அவங்க மாற்றும் பட்சத்தில் அது அப்போ தான் மாறினபடி அடுத்த சட்ட திருத்தங்கள் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும். இல்லாத ஒன்றுக்கு எதுக்கு நீங்கள் இந்த அனைத்து எம்எல்ஏக்கள் கூட்டம் என்ன பேச போகிறீங்க? ஒன்றுமே புரியல. இப்படி இந்த கேப் கிடைக்க நேரத்தில் ஃபுல்லாக அந்த அதாவது என்ன ஃபில் பண்ணணுமோ அதெல்லாம் ஃபில் பண்ண வேண்டியது. 100 நாள் சட்டப்பேரவை எங்கள் ஆட்சியில் நடத்துன்னு சொன்ன மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் பேசினார். 100 நாள் நாங்கள் ஆட்சி செய்யும்போது 100 நாள் சட்டசபை நடக்கும். அதாவது எப்படின்னா வருடத்துக்கு 100 நாள் போடலாம். இப்போ சொல்லலாம், என்னத்தை வேணாலும் சொல்லிட வேண்டியது. சொல்லிட்டு கடைசி குத்துதே வலிக்குதேங்கிற வேண்டியது. இதுதான் ஒரு உண்மை, பெரிய உண்மை தான். அந்த 1000 ரூபா விஷயத்தில் எப்படி சொன்னாங்க, அதாவது மாநில கடன் வந்து அப்போ இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எடப்பாடியை பார்த்து சொன்னார். எப்படி சொன்னார்னா, கடன் இவ்வளோ வச்சுட்டாரு அப்படி பண்ணிட்டாரு, ஒன்றும் பண்ண முடியாது, அந்த ஒரு நிலைமையில போய் நிற்கின்ட்டு அதே எலெக்ஷனில் வாக்குறுதி கொடுக்குறாரு இவர். நாங்கள் வந்து அதை செய்வோம், நாங்கள் வந்து இதை செய்வோன்ட்டு. அதே வந்ததுக்கப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் 1000 ரூபா ஸ்டார்டிங்லேயே போட்டு விடலான்னு கேட்டதுக்கு அதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாரு, இல்லை அது வந்து அவ்வளோ கடனை வச்சுட்டு போயிட்டாங்க. ஏன் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது தெரியாதா? நீங்கள் எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வச்சிருக்காரு, நாளைக்கு நம்ம தான் வரப்போகிறோம், நம்ம தேவையில்லாத வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறோமே, அது பிரச்சனையில் வந்து நிற்குமே, ஒரு 2 வருஷம் கொடுக்க முடியாத உங்களுக்கு தெரியாதா? அப்போ நீங்கள் உங்கள் சுயநலத்துக்குன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிறீங்க. இல்லை மக்கள் பார்க்குறவங்க அவ்வளோ முட்டாளாக எனக்கு தெரியல. எல்லாம் தான் சரி அதை விடுங்க. நீங்கள் தான் வந்துட்டீங்க இருக்கிறீங்க. நாடகம் பெரும் நாடகம். அதுக்கு எதிர்ப்பு இதுக்கு எதிர்ப்பு என்ன மசோதா போட்டு என்ன தாக்கல் பண்ணி என்ன இது பண்ணிட்டீங்க? எதுவும் பிரச்சனையா, எதுவும் விசாரணையா, எதுவும் கண்டுபிடிக்க முடியலையா, எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனையா, அதுக்கு ஒரு கமிட்டி. அந்த கமிட்டி எதுக்கு செயல்படுதுன்னு யாருக்குமே தெரியாது. கடைசி அதுக்கு ஒரு விடை கிடைச்சதுனால அதையும் தெரியாது. இதுதான் வந்து இப்போதைய திராவிட மாடலின் மிகப்பெரிய சாதனையின் உச்சமாக பார்க்கப்படுகிறது. அவர் செஞ்சிட்டு இருக்க பெரிய சாதனை இதுதான். பிரச்சனைக்கு கமிட்டி எதுவும் வரலையா, உச்சநீதிமன்றம் எதுக்கு போறீங்க? அப்படியே போனாலும் அது என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்திலிருந்து வரும் போட்டு இதை இது பண்ண முடியுமா? அது எப்படி கேன்சல் தான் பண்ணுவாங்க. அதை பார்த்து ராகுல் காந்தி அவர்களும் உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க. இதை பெரிய சாதனையாக கலைஞர் தொலைக்காட்சியில் போட்டிருக்காங்க. எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வக்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் போய் மேலே இது தாக்கல் வழக்கு தொடர போகிறோம். அதை பார்த்து ராகுல் காந்தி அவர்களும் இன்று அதையே சொல்லியிருக்கிறார். போய் என்ன செய்வீங்க? அது எப்படி மேலே வேலையும் கீழே வேலையும் நிறைவேற்றிட்டாங்க. அதுக்கு ஸ்டாலின் சொல்கிறாரு, பெரும்பான்மையான உறுப்பினர்கள் வந்து வாக்கு போட்டிருக்காங்க, இருந்தாலும் அதுக்கு நிகராக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, அது அறவே செல்லாது. இவர் ஐயோ பெரும்பான்மை உறுப்பினர் அவர் வாயாலே சொல்லிட்டாரு. செய்யாததை ஒன்றை எதுக்கு நீங்கள் பெரிய சாதனையாக பேசுகிறீங்கன்னு யாருக்குமே தெரில. இப்போ போய் போட்டிருக்கீங்க தெரியுமா, அது எப்படி அடுத்து எப்படி அந்த தீர்ப்பு வரும்? உண்மையிலே வரவே வராது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று. அவன் ஒரே ஒரு தள்ளுபடி தான் பண்ணுவாங்க. இது ராஜ்யசபாலே லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டது, பெரும்பான்மை வச்சு நிறைவேற்ற, இதுக்கு நாங்கள் எப்படி இது பண்ண முடியும்ட்டு நீங்கள் குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன் அட்வான்ஸாக குடியரசுத் தலைவர்கிட்ட போய் பேச வேண்டியதானே? போனீங்கல்ல, நீட்டுக்கு வந்து 50,000 லெட்டர் தூக்கிட்டு போனீங்களா, போக வேண்டியதானே? ஏன் குடியரசுத் தலைவர் போய் பார்க்கல, குடியரசுத் தலைவர் முறையீடு பண்ணல? இப்படி ஒரு சட்டம் வரப்போகுது, முன்கூட்டியே ஏன் போகலை? உண்மையிலே நீங்கள் எதுக்கு போகலை? போக வேண்டியதானே? மைய காலில் போய் கற்றுன்னு கத்துவீங்களா, கத்த வேண்டியதானே? எதுவுமே பண்ணலை, சைலண்ட்டாக. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது?
உங்களுக்கு தேவைன்னா மட்டும் கத்தணும். ஒரு சில விஷயத்துல நீங்களும் வந்து இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணா ஆயிடணும். அதுதான் உண்மை. இதுக்கு யார்கிட்ட போகணும்? உண்மையிலேயே ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுறது யார்கிட்ட போவாங்க? இது வந்து திமுகவுக்கும் தெரியும். ஏன்னா ஆழச்சிறந்த 50 ஆண்டு காலம் திராவிட வித்துக்கள்ல அவங்கெல்லாம் பெரும் பேச்சாளர். போக வேண்டியது என்ன? குடியரசுத் தலைவர் பார்க்கணும்னா உச்சநீதிமன்றத்திலே வழக்கு போடுவாங்களா? இது எந்த ஊரு நியாயம்? இது யாரை ஏமாத்துறதுக்கு இந்த டிராமா? பெரும் பெரும் டிராமா. அது உள்ளுக்குள்ளே நிறையா பேர் அதுக்கடுத்த பெரிய டிராமா போடுறாங்க. எனவே மக்களை பக்கா முட்டாளாக்கி, அதாவது ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா அதை எதிர்க்கிறது எந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு, மக்கள் எழுச்சி பெற்று மக்கள் போராட்டமாக வந்து வெடிக்காத வரைக்கும் எந்த ஒரு மக்கள் விரோத சட்டத்தையும் வந்து மாற்ற முடியாது. அதான் ஒரு யதார்த்தமான உண்மையும் கூட. இவர்களை போல ஒரு நாடகம் நடத்திட்டு ஏமாத்திட்டு சிறுபான்மையினர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவல்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து நிச்சயமா அதே மக்களால் புறக்கணிக்கப்படக்கூடிய காலமும் வரும். நன்றி, வணக்கம்.